கைனடிக் தியரி லெசனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஃபார் அ மோனோ அட்டாமிக் கேஸஸ் அப்படின்னு கேட்டது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஜேஇஇ, நீட் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். த ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் த தெர்மல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா, எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கைனட்டிக் எனர்ஜி. எவ்வளோ வேகமாக அது மோஷன் ஆகுது அப்படின்றது சொல்கிறது தான். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 22க்கு கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ½ mE² அப்படின்றது நார்மல் ஃபார்முலா. ஆனால் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா தான் F/2 kBT. அப்போது எஃப்னா என்னென்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், கேபி அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அண்ட் T இஸ் அ அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னும் போது அதுக்கு மட்டும் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்கும். டிரான்ஸ்லேஷனல்னால் என்னது அப்படின்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், அண்ட் ஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம். இதுதான் 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜிக்கான அந்த ஃபார்முலா எப்படி மாறும் பாருங்க, 3/2 kBT. எஸ், திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். ஓகேவா, ரைட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.